பாரிலரும் புகழ் படைத்த பரமஹம்சன் பாரத தாய் பெற்ற தவ பயனாய் வந்தோன் நீருளிய பாலுண்ணும் நெறியில் ஆய்ந்து நிலையான உண்மைகளை நெஞ்சில் கொண்டோன் கூறிய மாமதி விவேகானந்தர்க்கு கோதிலாமை ஞான குருவாய் நின்றோன் சீரியனம் ராமகிருஷ்ண தேவன் பாதம் சென்னிமிசை கொண்டு நிதம் சேவிப்போமே. அன்பின் வடிவாய் திகழ்பவளை அருளே இயல்பாய் கொண்டவளை இன்பம் யாவும் தருபவளை இதய கோயில் வாழ்பவளை துன்பம் நீக்கி காப்பவளை தூய அன்னை சாரதையை என்றும் போற்றி தொழுதிடுவோம் எல்லா நலமும் எய்திடுவோம். தாயினும் கனிந்த உள்ளம் தளர்விலாதீர வீரம் தீயினை போன்ற தூய்மை தென்றலை போன்ற தன்மை மாயையும் அஞ்சும் ஞானம் மன்மதன் போன்ற மேனி ஆயவை பொருந்தும் மண்ணல் விவேகானந்தர் வாழ்க. திரு மகாராஜ் அவர்களுக்கும் பக்தர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பது வள்ளுவர் வாக்கு. இதில் வள்ளுவர் குழலையும் யாழையும் குழந்தைகளின் மழலை மொழியை காட்டிலும் மழலை மொழியை சிறந்தது என்பதாக குறிப்பிடுகிறார். ஏனென்றால் குழந்தைகளை தெய்வத்திற்கு ஒப்பாக கருதுவது நம்முடைய மரபு. காரணம் என்னவென்றால் குழந்தைகளுக்கு கள்ளம் கபடம் தெரியாது, சுயநலம் என்பது தெரியாது. தம்மிடம் இருக்கின்ற அனைத்தையும் யார் எதை கேட்டாலும் இருக்கின்ற அனைத்தையும் எந்த ஒரு சிந்தனையும் இன்றி எந்த ஒரு சுயநலம் இன்றி எடுத்து கொடுத்துவிடும். அது மட்டுமல்லாமல் வேண்டவர் வேண்டாதவர் என்பது குழந்தைகளுக்கு கிடையாது. இவை அனைத்தும் இறைவனுக்கே உரித்தான சிறப்பான குணங்களாகும். அந்த குணங்களை உடைய காரணத்தால் தான் குழந்தைகளையும் நாம் தெய்வமாக கருதுகின்றோம். இன்னொன்று, குருதேவர் கூறுவது போல இறைவனை அடைய வேண்டுமென்றால் அதற்கு குழந்தையின் இயல்பு வேண்டும் என்று குருதேவர் குறிப்பிடுகிறார். அதை ஏன் வள்ளுவர் குழலையும் யாழையும் அதனுடன் ஒப்பிடுவதன் காரணமாக குழலையும் யாழையும் தாழ்த்தி மழலை சொல்லை உயர்த்துகிறார் என்பதாக பொருள் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நாம் ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ நாம் ஒப்பிடுகின்ற பொழுது அந்த பொருளுக்கு இணையான வேறொரு பொருளையோ அல்லது அந்த நபருக்கு இணையான வேறொரு நபரையோ தான் நாம் ஒப்பிட்டு பேச முடியும். தாழ்ந்த ஒரு பொருளை வேறொரு பொருளோடு தொடர்பு படுத்தியோ அல்லது தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற ஒருவரை உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற ஒருவரோடு தொடர்பு படுத்தி பேசுவது மரபு ஆகாது. அதனால்தான் வள்ளுவர் குழந்தைகளின் மழலை மொழிக்கு இணையாகத்தான் அதனை குறிப்பிடுகிறார் என்பதாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். இங்கே குழல் யாழ் என்பவை கருவிகளாக மட்டுமல்லாமல் அதனுடைய தன்மையான இசையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இசை என்பது இறைவனிடம் நம்மை கொண்டு சேர்க்கின்ற ஒரு சாதனமாகும். இசையால் பலரும் இறைவனை அடைந்திருக்கின்றார்கள். ஆன்மீக சாதனையின் ஆரம்ப காலத்தில் இருக்கின்ற யாவருக்கும் ஒரு குருவிடமிருந்து நமக்கு மந்திரத்தின் உபதேசம் பெற்ற பிறகுமானாலும் அல்லது மந்திர உபதேசம் பெறுவதற்கு முன்பாக கூட ஆன்மீக சாதனைகளை செய்ய தொடங்குகின்ற காலத்திலே ஒரு தனியாக ஒரு இடத்திலே அமர்ந்து நம்மால் இறைவனை மனமுருகி பாட வேண்டும் என்றாலும்
அல்லது இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றாலும் சற்று சிரமமான காரியம். ஏனென்றால் மனத்தில் இருக்கின்ற பதிவுகள் அனைத்தும் நாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நமக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் அமைதியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், ஒரு நேரத்தில் நம்முடைய பதிவுகள் அனைத்தும் மேலெழும்பி நம்முடைய சிந்தனையை வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்கின்றவாறு அது ஒரு சங்கிலி தொடர் போல வந்து கொண்டே இருக்கும். அது சற்று சிரமமான காரியம். ஆனால் தொடர்ந்த பயிற்சியின் காரணமாக நாம் அதனை அடைந்து விடலாம். ஆனால் ஒரு பஜனை நடக்கின்ற பொழுதோ அல்லது நாம சங்கீர்த்தனம் நடைபெறுகின்ற நேரத்திலோ நாம் அங்கே இருக்கிறோம் என்றால் இயல்பாகவே அந்த இசையானது நம்மை இறைவன்பால் கொண்டு சேர்க்கும். மனத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு அந்த இசை என்பது மிகவும் துணை புரிகின்ற காரணத்தால் தான் இசையாலேயே இறைவனை அடைந்த மகான்கள் பலர் உண்டு. பொதுவாக ஒரு சோத்திரமோ ஒரு துதியோ எதுவானாலும் நாம் நமக்கு தெரிந்த வகையில் நாம் அதனை உச்சரித்து கொண்டு இருக்கிறோம் என்றாலும் இசையோடு கூடி அதனை சேர்த்து பாடுகின்ற பொழுது அதனுடைய பொருள் என்பது நமக்கு மிகவும் இயல்பாகவும் சுலபமாகவும் விளங்குவதோடு அல்லாமல் நம்முடைய மனமானது இயற்கையாகவே இறைவன்பால் செல்வதற்கு ஒரு மிகுந்த சாதனமாக எல்லா காலத்திலும் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் குருதேவர் கூட தம்முடைய ஆரம்ப சாதனையின் ஆரம்ப காலகட்டத்தில் ராம் பிரசாதர் போன்ற பலருடைய பாடல்களையும் மனமுருகி பாடி வந்தார் என்பது அவரே கூறியிருக்கிறார். ஒரு முறை அன்னையின் காட்சியை பெறுவதற்கு முன்பாக, அன்னையின் காட்சியை பெற்ற பிறகும் கூட தோத்தாபுரி அங்கே தட்சிணேஸ்வரத்திலே தங்கியிருந்த காலகட்டத்தில் குருதேவர் தம்முடைய மாலை நேரங்களிலோ சந்தியா வேளைகளிலோ தம்முடைய கைகளை தாளமிட்டவாறே இறை நாமத்தையும் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருப்பது வழக்கம். அந்த நேரத்தில் அதை கண்ட தோத்தாபுரி மிகவும் கேலியாக, என்ன சப்பாத்திக்கு மாவு தட்டுகிறாயா என்று கேட்பதுண்டு. ஏனென்றால் அவர் ஒரு அத்வைதி, அவர் பக்தி மார்க்கத்தை அவ்வளவாக பொருட்படுத்துவதில்லாத காரணத்தால் அவ்வாறு கேட்டதுண்டு. குருதேவருடைய சாதனையின் தொடக்க காலத்தில் அவருடைய அண்ணன் காளி கோயிலின் அர்ச்சகராக இருந்த ராம்குமார் மறைந்த பிறகு மதுர்பாபுவின் எண்ணப்படி குருதேவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரை வேண்டுகிறார். குருதேவரும் ஒரு சில நிபந்தனைகளோடு, என்னவென்றால் பூஜை பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அன்னையினுடைய பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளையோ அல்லது அன்னைக்கு அணிவிக்கின்ற நகைகளுடைய பொறுப்பையும் குருதையன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நகைகளுக்கு என்னால் பொறுப்பேற்க முடியாது என்ற நிபந்தனையோடு குருதேவர் பூஜை பணியை தொடங்குகிறார். ஆரம்ப காலகட்டத்தில் குருதேவர் கேனராம் பட்டாச்சாரியா என்கின்ற ஒருவரிடமிருந்து சக்தி மந்திர தீட்சை பெற்று தன்னுடைய சாதனை காலத்தை தொடங்கியிருந்தாலும் நாட்கள் செல்ல 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 குருதேவருக்கு ஒரு எண்ணம் என்னவென்றால், நாம் இவ்வாறு பூஜை செய்து கொண்டு இருக்கின்றோம், இந்த பூஜையை அன்னை ஏற்கிறாளா அல்லது அன்னை என்பவள் இருக்கிறாளா அல்லது நாம் பூஜை செய்வது வெறும் கற்சிலைக்குத்தானா என்று குருதேவருக்கு ஒரு எண்ணம். அதே சமயத்தில் வேறொரு எண்ணமும் அதற்கு பதிலாக அவருடைய மனத்திலே எழுகின்றது. இதற்கு முன்பு எத்தனையோ மகான்கள் இறைவனை கண்டிருப்பதாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ராம் பிரசாதர் போன்ற எத்தனையோ மகான்கள் அவர்களுடைய பாடல்கள் மூலம் இறைவனை அடைந்ததாகவும் தேவியை கண்டதாகவும் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி என்றால் இப்போது நாம் பூஜை செய்து கொண்டிருப்பதும் ஒரு கற்சிலைக்கு அல்ல, உண்மையில் தேவி இங்கே இருக்கிறாள் என்ற எண்ணத்தோடு ராம் பிரசாதர் இயற்றிய பல பாடல்களையும் தம்முடைய பூஜையின் ஒரு அங்கமாகவே சேர்த்து கொண்டு பல பாடல்களையும் குருதேவர் பாடிக்கொண்டிருப்பது வழக்கம். ஒரு முறை அந்த எண்ணமானது எல்லை மீறி சென்று குருதேவர் கண்களில் கண்ணீர் வழிய தம்முடைய மார்பை நினைக்கின்ற வரை அந்த பாடல்களை பல மணி நேரம் பாடியவாறே இருந்தார். பாடல் தொடங்கும், எப்போது நிறைவுறும் என்பது யாருக்கும் தெரியாது. நம்முடைய பூஜையிலே ஒரு அங்கமாக தியான ஸ்லோகம் என்பதை சொல்லி இறைவனை அந்த நாம் சொன்ன அந்த மலரை தலையிலே வைத்து வழிபடுவது வழக்கம். அவ்வாறு
குருதேவரும் அந்த தாமரையை எடுத்து தலையிலே வைத்து கொண்டு 2 மணி நேரங்களுக்கு மேலாக அவர் அன்னையை பற்றி தியானித்து கொண்டே இருப்பதும் உண்டு. பின்னர் அன்னைக்கு நிவேதனம் செய்வதற்காக அமர்ந்தாலும் அன்னை உணவருந்த வேண்டும் என்பதற்காக பல மணி நேரங்கள் அன்னை வருவார் என்று பல மணி நேரங்கள் காத்து கொண்டே இருப்பார். இவை அனைத்தும் வெளியிலே இருந்து காண்கின்ற யாவருக்கும் ஒரு மரபை மீறிய செயல்களாகவும் ஒரு நியதியை மீறிய செயல்களாகவும் தான் தென்படும். அது இயல்பு. ஆனால் அதனையும் கண்டுகொண்ட சிலருக்கு இவை பக்தி பிரவாகத்தினால் குருதேவர் இவ்வாறு செய்கிறாரே என்று வேறு எந்த ஒரு காரணமும் இருப்பதாக அவர்களுக்கு தெரியவில்லை. ஆரம்பத்தில் குருதேவரை தவறாக எண்ணியவர்கள் கூட பின்னாட்களில் குருதேவருடைய பக்தியை பற்றி அறிந்து அவர்களும் குருதேவருக்கு மதிப்பளிக்க தொடங்கினர். ஒருமுறை இதை கண்ட மதுர்பாபு ராணி ராசமணியிடம், நமக்கு ஒரு அசாதாரணமான பூஜாரி கிடைத்திருக்கிறார், தேவி இங்கே எழுந்தருள்வது உறுதி என்று கூறியிருக்கிறார். ஏனால் அவரால் இதனை புரிந்து கொள்ள முடிந்தது. பின்னர் இவ்வாறு அன்னையின் காட்சிக்காக பல மணி நேரங்கள் இவ்வாறு தொடர்ந்து அழுது அரற்றி செய்து கொண்டிருந்த குருதேவர் திடீரென்று ஒரு நாள் அன்னையிடம் அந்த பக்தியின் வேகத்தால் உந்தப்பட்டு, அம்மா, ராம் பிரசாதர் போன்றவர்களுக்கு நீ காட்சி கொடுத்திருக்கிறாய், ஏன் எனக்கு மட்டும் காட்சி தர மறுக்கிறாய்? நான் என்ன கொலை செய்தேன்? எனக்கும் உன்னுடைய திவ்ய காட்சியை தந்தருள மாட்டாயா என்று அன்னையிடம் ஒருவாறு கதறியவாறே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று அவருக்கு அந்த பூஜை அறையில் இருக்கின்ற அன்னையினுடைய வாள் ஒன்று சுவற்றிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வாள் அவருடைய கண்களே படுகின்ற பொழுது உணர்ச்சி வேகத்தால் உந்தப்பட்டு, அன்னையினுடைய காட்சி கிடைக்கவில்லையாயின் இனி உயிர் வாழ்வதில் எந்த விதமான உபயோகமும் இல்லை, அதனால் தம்மை தாமே மாய்த்து கொள்வது என்று தீர்மானித்து அங்கே இருந்த அன்னையினுடைய வாளை எடுத்து தம்மை மாய்த்து கொள்வதற்கு முயல்கிறார். அந்த நேரத்தில் பேருணர்வு குழம்பான அன்னை, எங்கும் நிறைந்திருக்கின்ற அன்னையினுடைய காட்சி, திவ்ய காட்சியானது குருதேவருக்கு கிடைக்கின்றது. அந்த நேரத்தில் சுற்றி இருக்கின்ற அனைத்தும், அன்னையை தவிர கோயில், வீடு, வாசல் என்கின்ற அனைத்தும் மறைந்து ஒரு கடலிலே எவ்வாறு அலை பொங்கி வந்து கொண்டிருக்குமோ அதை போல அன்னையின் பேரருள் என்கின்ற அந்த அலை பிரவாகங்கள் மட்டுமே குருதேவருடைய கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. எங்கும் அன்னையை காண்கிறார். எத்தனை மணி நேரங்கள், எத்தனை நாட்கள் இவ்வாறு இருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் குருதேவருக்கு சுயநினைவு திரும்பி வருகின்ற பொழுது அம்மா அம்மா என்று அதே கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தார் என்பதை மட்டும்தான் மற்றவர்கள் கண்டதாக தெரிவிக்கிறார்கள். எதற்காக வென்றால், இதே ஒரு கேள்வியோடு தான் சுவாமி விவேகானந்தர் குருதேவரிடம் வந்தார். ஏனென்றால் அவருடைய ஆன்ம தேடல் தொடங்கியிருந்த காலத்தில் அவர் அனைவரிடமும் கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா? வேறு யாரிடமிருந்தும் அவருக்கு ஒரு தீர்க்கமான பதில் கிடைத்த பாடில்லை. அதே போல குருதேவரை முதலாக கண்ட நேரத்திலும் நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா என்றால் குருதேவரால் மட்டும்தான் ஒரு தீர்க்கமான பதிலை தர முடிந்தது. ஆம், கண்டிருக்கிறேன், உனக்கும் காட்ட முடியும் என்பதுதான் அந்த பதில். இதே போன்ற ஒரு கேள்வியோடு தான் மற்றொரு சீடரும் இளைஞரும் குருதேவரிடம் வந்தார். வந்த பிறகு சில நாட்களில், நான் தேவதேவியரின் பற்றி புத்தகங்களில் படித்திருக்கிறேன், மற்றவர்கள் சொல்ல சொல்லியும் கேட்டிருக்கிறேன், அவர்கள் இருப்பது உண்மையா, அவர்களை காண முடியுமா என்று கேட்கிறார். அதற்கு குருதேவர், இப்போது 2 நபர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் என்று வைத்துக்கொள்ளும். அவர்கள் எவ்வாறு நடந்து செல்வதை நாம் காண்கின்றோமோ அதே போல இறைவனையும் தெளிவாக காண முடியும். ஆனால் அதற்கு மிக ஆழ்ந்த பக்தியும் இடைவிடாத பிரார்த்தனையும் வேண்டும். மனமுருகி, இறைவா, அம்மா, எனக்கு உன்னுடைய திவ்ய காட்சியை தந்துருள் என்று பிரார்த்திக்க வேண்டும். உலக பந்தங்களிலெல்லாம் நான் இருந்து விடுபட வேண்டும். அப்போது இறைவனுடைய காட்சி நமக்கு கிடைக்கும். நான் உன்னுடைய பிள்ளை, எனக்கு ஒரு தாய் இருக்கிறாள் என்கின்ற நினைப்பு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று பதிலளித்தார்.
அந்த சீடரும் இளைஞரும் தான் சுவாமி சுபோதானந்தர். இன்று நாம் அவருடைய ஜெயந்தி விழாவினைத்தான் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சுவாமி சுபோதானந்தர் இயல்பிலேயே ஒரு குழந்தைத்தனமான இயல்புடையவர். ஒரு குழந்தைக்கு எவ்வாறு நாம் முன்பே கண்டது போல எவ்வாறு இயற்கைய குணங்கள் நிறைந்திருக்கின்றதோ அதே போல தம்முடைய மனத்திலே எதனையும் வைத்துக்கொள்ள தெரியாதவர், யாரிடமும் பேதம் பாராட்டாதவர். குருதேவருடைய இயல்பும் அதே போன்ற இயல்பாக அவருடைய இயல்போடு ஒத்திருந்த காரணத்தால் தான் அவர்கள் இருவரும் சந்திக்கின்ற நேரங்கள் அனைத்துமே இரண்டு சிறுவர்களும் குழந்தைகளும் எவ்வாறு சிரித்து மகிழ்ந்து விளையாடி கொண்டிருப்பார்களோ அதை போலத்தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் இவர்கள் இருவரும் சந்திக்கின்ற அந்த நிகழ்வானது இதையும் மீறி ஒரு ஆன்மீக நிலையின் உச்சத்தில் ஒரு குருவும் சீடரும் எவ்வாறு இருந்தார்கள் என்பதனையும் கூட சேர்த்து நமக்கு விளக்கும். ஒரு முறை குருதேவருக்கு தொண்டை புண் வந்த பிறகு அவர் அங்கிருந்து ஷாம்பூவிற்கு மாற்றலாகி வருகிறார். ஒரு முறை சுபோத் அவரை காண்பதற்காக சென்ற பொழுது குருதேவர் தொண்டை வலியால் துடித்து கொண்டிருக்கிறார். ஏனால் வேதனை தாங்க முடியவில்லை. அப்போது இந்த குழந்தை மனம் படைத்த சுபோதானந்தர், உங்களுக்கு தட்சிணேஸ்வர அறையிலே நீங்கள் தங்கியிருந்த அறை என்பது மிகவும் ஈரப்பதம் மிக்கது, அதனால்தான் உங்களுக்கு இந்த தொண்டை வலி வந்திருக்கிறது. எங்கள் வீட்டில் இது போன்ற தொண்டை வலி யாருக்கேனும் வருமானால் நாங்கள் மிகவும் சூடான தேநீர் குடிப்பது வழக்கம். அதனால் நீங்களும் தேநீர் குடியுங்கள், உங்களுடைய தொண்டை வலி மாறிப்போகும் என்று கூறுகிறார். அதை உண்மையான நம்பிய குருதேவர், ஏனென்றால் இங்கே இரண்டு விதமான மனநிலையில் இருக்கின்ற குழந்தைகள். ஒன்று தெய்வத்தன்மை படைத்த குழந்தை சுபோதானந்தர், மற்றொன்று குழந்தை இயல்பு கொண்ட தெய்வமேயான குருதேவர். குருதேவரும் அதனை நம்பி அருகிலே இருந்த ராக்கால் என்கின்ற சுவாமி பிரம்மானந்தரை அழைத்து, ராக்கால், எனக்கு இப்பொழுதே தேநீர் வேண்டும், இந்த தேநீரை குடித்தால் என்னுடைய தொண்டை வலி மாறும் என்று சுபோத் கூறுகிறான், அதனால் எனக்கு உடனே தேநீர் கொண்டு வா. ராக்கால் மகாராஜ் அங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்கிறார். உடனே, இல்லை, தேநீர் மிகவும் சூடானது, இந்த தொண்டை வலியில் நீங்கள் தேநீர் குடித்தால் உங்களுக்கு மீண்டும் அதனுடைய வலி அதிகமாகுமே அல்லாமல் குறையாது, அதனால் இப்போது உங்களுக்கு வேண்டாம் என்று கூறிவிடுகிறார். குழந்தை இயல்பு கொண்ட குருதேவர் அதனையும் ஏற்றுக்கொண்டு அதனையும் நம்பி, சரி சரி அப்படியானால் வேண்டாம். ஆனால் அருகிலே இருந்து சுபோதானந்தர் அனைத்தையும் கண்டு கொண்டிருக்கிறார். இப்போது அவருடைய மனம் நோகக்கூடாது என்பதற்காக, எனக்கு தேநீர் ஒத்துக்கொள்ளாது, அதனால் நீ ஒன்றும் வருத்தப்படாதே என்று அவரையும் சமாதானம் செய்கின்ற முயற்சியில் இறங்குகிறார். இதுதான் இந்த இருவருக்கும் இடையிலான அந்த அன்பு. ஏனென்றால் குருதேவருடைய குழந்தைத்தனமான இயல்பு என்பது நாம் சில தினங்களுக்கு முன்பாக அமுதமொழிகள் வாசித்த பொழுது கண்டிருக்கிறோம். குருதேவரும் கேசவரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் நீராவி படகில் சென்ற பொழுது. அந்த நேரத்தில் குருதேவர் மகேந்திரநாத புத்தரிடம் ஒரு செய்தியை தெரிவிக்கிறார். சில நாட்களுக்கு முன்பாக நான் கேசவனுடைய வீட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கே கேசவர் என்னை ஒரு தனி அறைக்கு அழைத்து சென்று என்னுடைய பாதங்களை கழுவி சந்தனமிட்டு மலரிட்டு வழிபட்டார். பின்னர் அவருடைய என்னிடம் வேண்டிக் கொண்டார், இதனை யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். இதனை எந்த விதமான மனத்திலே வைத்துக்கொள்ள இயலாத ஒரு குழந்தை தன்மையுடைய குருதேவர் மகேந்திரநாத புத்தரிடம் தெரிவித்து, நீயும் இதை யாரிடமும் தெரிவித்து விட வேண்டாம். இதனால தான் இந்த தன்மை இருந்த காரணத்தால் தான் குருதேவருக்கும் சுவாமி சுபோதானந்தருக்கும் இடையே ஒரு தன்னுடைய நெருங்கிய நண்பனை கண்ட ஒரு உணர்வோடு அவரால் பழக முடிந்தது. பின்னர் குருதேவருடைய மகாசமாதிக்கு பிறகு துறவரமேற்று சுவாமி விவேகானந்தர் சுபோத்திற்கு சுவாமி சுபோதானந்தர் என்ற நாமம் வழங்குகிறார். பின்னர் அவருடைய குழந்தைத்தனமான இயல்பு என்பதன் காரணமாக நாம் அவரை எப்போதும் ஒரு குழந்தையாக மட்டுமே நினைத்து விடலாகாது. ஏனென்றால் ஆன்மீக வாழ்க்கையின் குருதேவருடைய மற்ற சீடர்கள் அடைந்த உயரத்தை அவரும் அடைந்திருந்தார்.
ஒரு முறை ஒரு ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு தருணம். அங்கே 1000 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக சுவாமி சுபோதானந்தர் சில மணி நேரங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று மிகவும் சுருக்கமாக சில உபதேசங்களை மட்டுமே சுவாமிகள் வழங்குகிறார். என்னவென்றால், இறைவனிடம் தொடர்ந்து இடைவிடாத பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய பிரார்த்தனையின் மூலம் உங்களுடைய வேதனைகளையும் வலிகளையும் இறைவனிடம் தெரியப்படுத்துங்கள். அதன் மூலம் உங்களுடைய மனத்தில் உள்ள அனைத்து வேதனைகளும் வலிகளையும் மறைவதை காண்பீர்கள். குருதேவருக்கு யாரெல்லாம் சொந்தமானவர்களோ அவர்கள் அனைவரும் உங்களுக்கும் சொந்தமானவர்கள் என்பதை மனதிலே நிறுத்தி கொண்டு செயல்படுங்கள். அதன் மூலம் எப்பொழுதும் உங்களுடைய மனத்தை வலிமையாக்குங்கள் என்று மட்டும் கூறி தன்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறார். அதே போல வேறொரு தருணத்திலே மந்திர ஜபத்தின் வலிமையை பற்றி கூற வேண்டிய ஒரு நேரம். அப்போது சுவாமிகள் கூறுகிறார், ஆற்றல் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானவை. தொடர்ந்து இறைவனிடம் பிரார்த்திப்பதும் ஜபிப்பதன் மூலமும் நீங்கள் அவரை ஒரு நாள் நிச்சயமாக காண முடியும். எப்படி என்றால், ஒரு விவசாயி ஒரு விதையை உழுகிறார். அந்த விதையை அவர் உழுது கொண்டே போகின்ற பொழுது சில விதைகள் நேராக மண்ணிலே விழும், சில விதைகள் தலைகளாக விழும். ஆனாலும் அந்த விதைகள் முளைவிட்டு மேலெழுகின்ற பொழுது அவை எல்லாம் ஒரே போல நேராகத்தான் இருக்கும். அதுபோல் நமக்கு வலியையும் வேதனையையும் நமக்கு பக்குவப்படுத்திற்காக இறைவனே அதனை நமக்கு தந்தருள்கிறார். ஆனால் அவருடைய நாமத்தை தொடர்ந்து ஜபிப்பதன் மூலம் அந்த வலியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் நாம் விடுபட முடியும். அதனால் தொடர்ந்த நாம ஜபம் என்பதும் தொடர்ந்த பிரார்த்தனை என்பதும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்துகிறார். பின்னர் சுவாமி விவேகானந்தர் மேலை நாடுகளுக்கு செல்கிறார். அவர் திரும்பி வருகின்ற பொழுது அவருடன் சில பக்தர்களும் பக்தைகளுமாக மேலை நாடுகளிலிருந்து வருகிறார்கள். அவர்களை எல்லாம் அன்னையிடம் அழைத்து செல்கிறார். அன்னை அவர்களை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார் என்பதெல்லாம் நாம் தெரிந்த ஒன்று. ஆனால் சுவாமி சுபோதானந்தர் அவருடன் நெருங்கி பழகுவதற்குண்டான வாய்ப்பை எப்போதும் மறுத்து வருகிறார். ஏனென்றால் எல்லாரும் பெண்களாக இருக்கிறார்கள், அவர்களுடன் நாம் எவ்வாறு பேசுவது, எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை அறியாத காரணத்தால் மீண்டும் அதனை எப்பொழுதும் தவிர்த்து வந்து கொண்டே இருக்கிறார். இதனை கண்ட சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை அவரை அழைத்து, சில பக்தைகள் வந்திருக்கிறார்கள், அவர்களிடம் நீ சென்று அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கு. ஏனென்றால் அவர்கள் எங்கே செல்வார்கள்? குருதேவரிடம் அவரை நாடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உன்னுடைய தாயாகவோ அல்லது உன்னுடைய மகளாகவோ எண்ணி அவர்களிடம் பழகு, அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை வழங்கிவார் என்று கூறியதன் பின்னர் தம்முடைய அந்த கருத்தை மாற்றிக்கொண்டு சுபோதானந்தர் அவர்களுக்கு சில அறிவுரைகள் வழங்கியிருந்தார். அவருடைய சுவாமி விவேகானந்தருடைய மேலை நாட்டு சிஷ்யைகள் சிலர் வந்திருந்த காலத்தில் அவர்கள் அனைவரையும் கவனித்துக் கொள்கின்ற பொறுப்பு சுவாமி சுபோதானந்தருக்கு வழங்கப்பட்டது. சுவாமி சுபோதானந்தர் நேரடியாக சுவாமியிடமே சென்று, எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம், எனக்கு அவர்களை பார்த்துக் கொள்வது மிகவும் சிரமமான காரியம். சுவாமிகள் காரணம் கேட்கிறார். என்ன காரணம்? அதற்கு சுவாமிகள் கூட இருக்கிறார், எனக்கு ஆங்கிலம் தெரியாது, அதனால் என்னால் அவர்களை கவனித்துக் கொள்வது இயலாது. சரி, நான் உங்களுக்கு மிகவும் எளிமையான ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறேன், அதை மட்டும் பின்பற்றினால் போதும். அவர்கள் தேங்க்யூ, அதாவது நன்றி என்று சொல்வார்கள், நீ அதற்கு ஐ டோன்ட் கேர் என்று மட்டும் சொல்லிவிடு, வேறொன்றும் சொல்ல வேண்டாம், மற்றதை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறிவிடுகிறார். இவர்களும் ஆரம்ப காலத்தில் அனைத்து விதமான உதவிகளும் செய்கின்ற பொழுது அவர்களுடைய ஒன்று நன்றி பெருக்கின் காரணமாக, எப்பொழுதும் அவர்களுடைய பழக்கத்தின் காரணமாகவும் ஒவ்வொரு செயலுக்கும் அவர்களும் தேங்க்யூ என்று கூறுவதும், சுவாமிகள் ஒவ்வொரு முறையும் ஐ டோன்ட் கேர் என்று கூறுவதும் அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமான ஒன்று. என்ன, நாம் நன்றி என்று கூறினால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று கூறுகிறாரே, என்னவென்று தெரியாமல், சரி அவர்களும் சுவாமிகளுடைய இயல்பு தான்
என்று நினைத்து ஆரம்பத்தில் அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இதற்கு பின்னால் சுவாமியினுடைய குறும்புத்தனம் இருக்கின்றது என்பதை அறிந்த பின்னர் தான் அவர்களும் சேர்ந்து அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். இறுதியாக சுவாமிகளுக்கும் சுவாமிஜிக்கும் நடந்த நாம் முன்பே கண்டோம். சுவாமிகளுடைய வீட்டிலே தேநீர் குடிப்பது மிகவும் வழக்கமான இயல்பான ஒரு காரியம். சுவாமிகளுக்கும் தேநீரிலே மிகுந்த பிரியம் உண்டு. ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் தம்முடைய அறையிலே வேலூர் மடத்திலே இரவு நேரத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். நீண்ட நேரம் கழித்து அவர் எழுகின்ற பொழுது அடுத்த இரு அறைகளில் சுவாமி பிரம்மானந்தரும் சுவாமி சுபோதானந்தரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே எழுந்து வந்து சுபோதானந்தருடைய அறைக்கு சென்ற சுவாமி விவேகானந்தர், சுபோத், எனக்கு சுபோத் அல்ல, இங்கு ஒரு செய்தியை நாம் நினைவுபடுத்த வேண்டும். குருதேவர் சுவாமிகளை கோகா என்று தான் அழைப்பார். கோகா என்றால் சிறுவன் என்கின்ற பொருள். குருதேவர் அவ்வாறு அழைப்பதை தொடர்ந்து குருதேவருடைய மற்ற சீடர்களும் கோகா என்றே அழைக்க தொடங்கினார்கள். அவர்கள் அழைத்தது போதும் அல்லாமல் பின்னர் இயக்கமாக சங்கமாக மலர்ந்த பின்னர் பல இளைஞர்கள் மடத்திலே சேர்ந்த பின்னரும் அவர்களும் ஒரு மரியாதை நிமித்தமாக அதே பெயருடன் மகாராஜ் என்பதையும் சேர்த்து கோகா மகாராஜ் என்றே அழைத்து வந்தனர். அவ்வாறு ஒரு நாள் சுவாமிஜி அவருடைய அறைக்கு சென்று, கோகா, எனக்கு சிறிது புகைப்பிடிக்க ஏற்பாடு செய் என்று கேட்கிறார். மிகவும் மகிழ்ச்சியாக அந்த இரவு நேரத்திலும் எழுந்து சென்று சுவாமிஜி புகைப்பிடிப்பதற்காக ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். இதனால் மகிழ்ந்த சுவாமி விவேகானந்தர், உனக்கு ஏதாவது வர வேண்டும் என்றால் கேள், நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நமக்கு என்ன தேவை இருக்கிறது சுவாமிஜி? குருதேவர் நமக்கு அனைத்தையும் அருளி இருக்கிறார். நான் உங்களோடு வசித்து வருகிறேன். இதைவிட பெரும் வேறு என்ன வேண்டும்? அதனால் எனக்கு ஒன்றும் கேட்க தோன்றவில்லை. ஆனால் அருகில் இருந்த சுவாமி பிரம்மானந்தர் அவரை தூண்டி, நீ இப்போ ஏதேனும் கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஏன்னால் சுவாமிஜி கொடுக்கின்ற ஒரு நிலையிலே இப்போது இருக்கிறார். அதனால் நீ ஏதேனும் கேட்டுத்தான் ஆக வேண்டும். எப்போதும் அவருடைய இயல்பான, என்னால் கேட்பதற்கு என்னவென்றே தோன்றாத ஒரு சமயத்தில், எனக்கு தினமும் ஒரு கோப்பை தேநீர் வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறார். இருவருமே ஒரு விதமாக பார்க்கிறார்கள். சரி, அவருடைய இயல்பு தெரிந்த ஒன்று என்பதனால் சுவாமிஜியும் அந்த வரத்தை வழங்குகிறார். பல ஆண்டுகள் கழித்து, சுவாமிஜியோட காலத்திற்கு பிறகும் பல ஆண்டுகள் கழித்து இதனை வேறொரு இளம் துறவியிடம் சுவாமிகள் பரிமாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியை பற்றி அந்த துறவி அனைத்தையும் கேட்ட பின்னர் சுவாமிகளிடம் உணர்கிறார், மகாராஜ், சுவாமியினுடைய வரம் பலித்ததா என்று. மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட சுவாமிகள், ஏனென்றால் சுவாமிஜியினுடைய அந்த அன்பையும் தன்னுடைய பழைய நினைவுகளையும் நினைவு கூர்ந்து உணர்ச்சி வசப்பட்டவராய், ஆம், சுவாமிஜியினுடைய வரம் பலித்தது. சில நாட்கள் நான் எதிர்பார்க்காத வேளைகளிலெல்லாம் எனக்கு தேநீர் கிடைத்து கொண்டிருந்தது. சில நாட்கள் நான் தூங்குவதற்கு, அதாவது படுக்கைக்கு செல்லும் முன்பாக, அன்று காலை முதல் இரவு வரை எனக்கு தேநீர் கிடைக்காத தருணங்களும் நாட்களும் உண்டு. ஆனால் நான் படுக்கைக்கு செல்கின்ற அந்த நேரத்திலாவது நான் தேநீர் குடிக்காமல் ஒரு நாளும் இருந்ததில்லை. அவ்வாறு சுவாமிஜியுடைய அந்த வரம் என்பது பலித்தது. ஏனென்றால் சுவாமிஜி நாம் எல்லாம் அறிந்தது போல சிவனுடைய அம்சமாக தோன்றியவர். அவ்வாறு மிகவும் குழந்தைத்தனமாக அவருடைய இயல்போடு இருந்தாலும் ஆன்மீகத்தின் உச்சம் தொட்டவராகவும் சுவாமிகள் இருந்தார். அந்த சுவாமி சுபோதானந்தருடைய ஜெயந்தி நாளிலே சுவாமிகளிடம் அவருடைய இயல்பு நமக்கும் வர வேண்டும் என்ற சுவாமிகளிடமும் எல்லாம் உள்ள அன்னை சாரதையிடமும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம். உலகெல்லாம் அன்புமேவி ஒரு குலமாக வாழ்க, கலகமும் துயரும் வீழ்க, கருணையும் களிப்பும் பொங்க, நலமெல்லாம் விளைய, ஞான ஞாயிறு நாளும் பொலிய, இலகுவாய் எங்கள் தேவி சாரதை தாயே போற்றி.